அல்டிமேட் பொய்யர் முகமது 7, 10ல் 7வது வந்துட்டோம். ஒரிஜினல் கிறிஸ்தவ வேதத்தை ஒதுக்கிவிட்டு அரபியர்களுக்கு என்று ஒரு புதிய வேதம் என்று சொல்லி அரபிக் குரான் என்ற கொலைகார புத்தகத்தை முகமது கொடுத்து முஸ்லிம்களை வஞ்சித்துள்ளார். தேவகுமாரன் இயேசு தந்துள்ள ராஜ்யத்தின் உபதேசம்தான் உண்மையான வேதம் என்னும் சத்தியத்தை மறைத்து முஸ்லிம்களை வஞ்சித்துள்ளார். பரலோகம் கொடுத்த மனுக்குல மீட்பு முஸ்லிம்களுக்கு சென்றடைய விடாதபடி தடுத்துள்ளார். தேவகுமாரன் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் ஆதியாகமம் 3:15 மனுக்குல மீட்பின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய வரலாற்றை மறுத்து அதை மறைத்து முகமது குரானில் கூறியுள்ள மிகப்பெரிய 10 பொய்கள். இது 7வது பொய். அரபி மொழியில் குரான் தரப்பட்ட காரணம் அரபியர்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றுவதை இணை வைப்பவர்கள் நிறுத்த வேண்டும் என்பதற்காக முகமது கூறியுள்ளார். சூரா 6:156 இணை வைக்கும் அரபியர்களே, நமக்கு முன்னர் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிய இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே வேதம் அருளப்பட்டது. ஆகவே அவருடைய மொழி எங்களுக்கு தெரியாதால் நாங்கள் அதனை படித்து கேட்க முடியாமல் பாராமுகமாக்கி விட்டோம் என்று நீங்கள் கூறாதிருக்கும். இப்போ எங்கிருந்து பழைய ஏற்பாடு நான் கொடுத்தேன்னு பொய் சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாடு அவங்களுக்கு தான் தரப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். இவர் வர்ற வரைக்கும் பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களுக்கு மட்டும்தான். கிபி 610 இவர் கதை எழுதி பொய் எழுதி கொடுத்துருக்காரு. இங்கே அவரே சொல்லி கொடுத்துருக்கிறார். சூரா 12:2 அரபிகளே, நீங்கள் நன்கறிந்து கொள்வதற்காக குரான் என்னும் வேதத்தை நிச்சயமாக நாமே உமக்கு அரபி மொழியில் இறக்கி வைத்தோம். சூரா 13:37 நபியே, நீங்கள் நன்கறிந்து கொள்ளும் பொருட்டு நாம் இதன் சட்ட திட்டங்களை அரபி மொழியில் இவ்வாறு விவரித்து இறக்கி வைத்தோம். ஆகவே வகியின் மூலம் உங்களுக்கு திருக்குர்ஆன் ஞானம் கிடைத்ததற்கு பின்னரும் நீங்கள் அவருடைய விருப்பங்களை பின்பற்றினால் அல்லாவிடத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவோ உங்களுக்கு உதவி செய்வோ ஒருவரும் இருக்க மாட்டார். மிரட்டியிருக்காரு. இப்போ பைபிள் கொடுக்குறீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதானே, பைபிளை அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதானே. ஏன் இப்படி புதுசாக எடுத்து கப்ஸா விட்டீங்க? அதுதான் பிசாசு. முகமதும் பிசாசும் ஒருவரேங்கிறதுக்கு நீங்கள் இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கணும். மிரட்டுறாரு. ஒரு பேய் புத்தகத்தை, கொலகார புத்தகத்தை கொடுத்துட்டு உங்களை மிரட்டுறாரு. இவ்வேதமோ மிக நாகரிகமான தெளிவான அரபி மொழியில் இருக்கிறது. அப்போ மற்ற மொழியில் நாகரிகம் இல்லையா? சூரா 16:103 அதாவது கிறிஸ்தவர்கள் வேதம் எபிரேய மற்றும் கிரேக்க மொழியில் இருப்பது நாகரிகம் இல்லாத மொழி என முகமது கூறியுள்ளார். எனவே அரபி மொழியில் ஒரு பொது வேதம் தந்துள்ளார். பழைய ஏற்பாடுங்கிற பைபிள் முழுசா எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. சூரா 16:103 நபியே, இவ்வேத வசனங்களை ரோமிலிருந்து வந்திருக்கும் ஒரு கிறிஸ்தவ மனிதன் தான் நிச்சயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். இறைவன் கற்றுக் கொடுக்கவில்லை என்று அவர்கள் கூறுவதை நிச்சயமாக நாம் அறிவோம். எவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக அவர்கள் கூறுகிறார்களோ அந்த கிறிஸ்தவன் அரபி மொழியை ஒரு சிறிதும் அறியாத அஜமி. இவ்வேதமோ மிக நாகரிகமான தெளிவான அரபி மொழியில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் கூறுவது சரியன்று. அப்படின்னா இந்த இஸ்லாம்ங்கிறது அரபி மொழி பேசுகிறவனுக்கு மட்டும்தான். மற்ற எவெல்லாம் இந்த இஸ்லாமை பின்பற்றானோ அவெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். குரான் என்றால் அரபி மொழியில் வேதம் என்ற அர்த்தம் என்று முகமது தெளிவாக அறிவித்துள்ளார். சூரா 20:113 இவ்வாறே இந்த குரானை அரபி மொழியில் நாம் இறக்கி வைத்தோம். அவர்களுக்கு நல்லுணர்ச்சி ஏற்பட்டு அவர்கள் பாவத்திலிருந்து விலக்கிக் கொள்ளும் பொருட்டு அதில் நாம் நம்முடைய வேதனையை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தோம். கொலை செய்ய சொல்லியிருக்கிறாரு, அது பயமுறுத்தி இருக்காரு. இது 2 பண்ணியிருக்காரு. குரான் என்றாலே அச்சமூட்டி எச்சரிக்கும் வேதம். இயேசு பயப்படாதேங்கிறாரு. எல்லாரும் பார்த்து பயப்படாதீங்க, எல்லா இடத்துலையும் தூதர்கள் இருந்தாலும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு. இவர் அச்சமூட்டி எச்சரிக்கை. பயப்படுறவன் பரலோகத்துக்கு வரமாட்டான். வெளிப்படுத்தி 21 ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு பயப்படுறவன் பரலோகத்துக்கு வரமாட்டான். இங்கே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம். இது பேய்கிட்ட இருந்து வந்தது. குரான் பேய்கிட்ட இருந்து வந்ததுங்கிறது குரான்லே நிறைய ஆதாரம் இருக்குது. வெளியிலே போகண்டாம். சூரா 26:193 இறைவனின் கட்டளை பிரகாரம் ரூசூல் அமீன் என்னும் ஜிப்ரீல் இதனை உங்களது உள்ளத்தில் இறக்கி வைத்தார். 26:194 இந்த ஜிப்ரீலுங்கிறது, இந்த ரூஹுல் அமீன் அப்படிங்கிற அந்த ஜிப்ரீல் ஒரு தூதர், ஒரு மனுஷன், மோசமான மனுஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவதூதன் அல்ல, தேவதூதனா மலக்கு. 26:194 மலக்கே பிசாசுன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். 26:194 மனிதர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. குரான் எதற்காகவா? மனிதருக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. 26:190 தெளிவான அரபி மொழியில் இதனை இறக்கி வைத்தான். இதை பற்றிய முன்னறிக்கையில் நிச்சயமாக முள்ளுள்ள வேதனைகளில் இருக்கிறது. பொய் இப்படி வேதம் வரும்னு கிடையவே கிடையாது. எங்க இருக்குன்னு காமிக்க சொல்லுங்க. பொய். தன் சொந்தத்தில் பொய்யை பேசுமா அப்படின்னு பேயை பற்றி இயேசு சொல்லியிருக்காரு. 26:197 இஸ்ராயலின் சந்ததியில் உள்ள கல்விமான்கள் இதனை அறிந்திருப்பதே அவர்களுக்கு போதுமான அத்தாட்சி அல்லவா? இது யார் அறியறது? கதை, எல்லாம் கதை, கப்ச காவியம். இது உங்களது இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட உண்மையான வேதமாகும். அதாவது கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கும் 2000 வருட புராண வேதம் பொய்யானது என்று முகமது கூறியுள்ளார்.
குரான் அரபி மக்களுக்காக மாத்திரம் தரப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். சூரா 32:3, நமது நபி இதனை தாமாவை கற்பனை செய்து கொண்டார் என்று உங்களை பற்றி அவர்கள் கூறுகின்றனரா? அவ்வாறென்று இது உங்களது இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட உண்மையான வேதமாகும். உங்களுக்கு முன்னர் இதுவரையில் யாதொரு தூதருமே வராதிருந்த இந்த அரபி மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக இவ்வேதம் தரப்பட்டுள்ளது. இதனை பின்பற்றி அவர்கள் நேரான வழியில் செல்வார்களாக. அச்சமூட்டி பண்ணா ஒருத்தனும் அவரை பின்பற்றலன்னு சொல்லி தான் பரலோக தேவனை கீழே இறங்கி வந்து தான் உயிரை கொடுத்து எனக்கு நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு அப்பான்னு சொல்லிட்டார். இங்க பேய் வந்து தலைக்குப்புற சொல்லியிருக்கு. சூரா 46:12. இதற்கு முன்னர் மூசாவுடைய வேதம் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருந்தது. இதுவோ அதனை உண்மைப்படுத்தும் வேதமாக தெளிவான அரபி மொழியில் இருக்கிறது. பாருங்களேன், இது மூசாவோடது பழைய ஏற்பாடு ஆதியாம யாத்திராம லேவரா என்ன உபாமம். அதுக்கு பிறகு வேற தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி அவர் பேசல. அடுத்தது இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேசம். இஞ்சில் நான் தான் கொடுத்தேன்னு கப்சா விட்டுருக்காரு. அதை பத்தி ஒரு வார்த்தை இல்லை. இஞ்சியில் இயேசு என்ன சொல்லியிருக்க? ராஜ்யத்தின் உபதேசத்துல சத்துருக்களை நேசிக்கணும்னு இருக்கிறாரு. ஒருத்த மேல கசப்பா இருந்தா நீ செத்தனே சொல்லியிருக்கிறாரு. அவர் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. அவர் சிலுவையில் ஆணி அடிச்ச உடனே சொன்னாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும்னாரு. ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காரு. அதை பத்தி ஒரு பேசல. மூசாவா அதுக்கு பிறகு இங்கேயா உங்களை மொட்டை போட்டிருக்காரு, ஏமாத்திருக்காரு.